தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பது வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஜூன் 2இல் பள்ளிகள் திறப்பு என்ற அறிவிப்பில் மாற்றம் இல்லை என்றும் தகவல். சென்னை மாநகரில் மிதமான மழை. நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் கனமழை. தக்கலை, நாகர்கோவில் பகுதிகளில் மிதமான மழை. பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். உலகிலேயே எனக்கு பிடித்தவர் அம்மாதான். அவர் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன். தாயை தாக்கியதாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி உருக்கம். அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கி வரும் ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிய ராமதாஸ். பொருளாளராக திலகபாமாவை தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. எதிரணியினர் ரகசியமாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பரப்புரை. தோல்வியிலிருந்து தங்களை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளில் இருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் பெறும் கடனுக்கு மட்டும் விதிவிலக்கு என பரிந்துரை. வங்கி நகைக்கடன் தொடர்பாக பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருவேற்காடு கோலடி கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து இடமாற்றம் செய்யப்படும். இடத்தை நேரில் ஆய்வு செய்த பின் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இது குறித்து பேசுவதற்காக அனுமதி வாங்கி அவரை சந்தித்து இந்த விவரங்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். முடிந்த வரையில் இந்த திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவோம். வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக திமுக கூறியிருந்தது என துரை வைகோ தகவல். சீட் கொடுக்காதது வருத்தம் அளிப்பதாக பேட்டி. அங்கே கேட்டிருந்தோம். அதான் தலைவர் வைகோ கேட்கல. எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சோம். அதில் வருத்தம் இருக்கு. அதில் ஆனால் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன் கருதி அதை கடந்து செல்கிறோம்னு சொல்லுவோம். நாங்கள் அடுத்த முறை வண்டியாக பணத்தை கொட்டப் போகிறார்கள் என விஜய் பேச்சு. இதுவரை ஊழல் செய்யாதவர்களை தேர்வு செய்யும் வகையில் வாக்களிக்க வேண்டுகோள். ஆனா நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நாகை அருகே 100 ஆண்டு பழமை வாய்ந்த புத்தர் சிலையை அப்புறப்படுத்த எதிர்ப்பு. ஜேசிபி எந்திரத்துடன் வந்த அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதம். பக்ரீத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 5 கோடி வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். ₹500 கள்ளநோட்டு புழக்கம் 37 விழுக்காடு அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் 1,17,000 நோட்டுகள் பிடிபட்டதாக ரிசர்வ் வங்கி தகவல். நீட் முதுநிலை தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்தும் முடிவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒரே ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்த தேசிய மருத்துவ தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு.
ஆபரேஷன் சிந்தூரில் கடற்படை பங்கேற்றிருந்தால் பாகிஸ்தான் 4 துண்டுகளாகியிருக்கும். விக்ராந்த் கப்பலுக்கு சென்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். வளர்த்தகளாலே மார்பில் உயிர் கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். பொய் உற்சாகமாக பேசுவார். ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போகிறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். ஒரு பேர் அன்னைக்கே நான் சொல்லிவிட்டேன். இப்படி ஆதங்கத்துடன் ராமதாஸ் கூறுவது வேறு யாரையும் அல்ல, மகன் அன்புமணியைத்தான். புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழுவில் இருந்துதான் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே முட்டல் மோதல் நிலவுகிறது என நினைத்துக் கொண்டிருக்க அது நீண்ட காலமாக தொடர்வதாக போட்டு உடைத்தார் ராமதாஸ். முகுந்தன் விவகாரம் பற்றி பேசிய போது சொந்த தாய் மீதே பாட்டிலை வீசியவர் அன்புமணி என குற்றம் சாட்டினார் ராமதாஸ். முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேளை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின் தன்னை கட்சியின் தலைவராக்க அன்புமணி கூறியதாகவும் அதற்கு சௌமியா 8 நாட்கள் கெடு வைத்ததாகவும் ஆதங்கத்தை கொட்டினார் ராமதாஸ். இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். தலைவரை மாற்றணும் 8 நாளில். இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது. ஜிகமணிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான தம்பின்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா அம்மா அனுப்பிச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் வந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அன்புமணியை அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என வெளிப்படையாக தெரிவித்தார் ராமதாஸ். நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் இருக்கக்கூடாதுன்றது இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜிகே மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நாம் பார்த்துட்டோம், ஜிகே தலித் எழுமனை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை. அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணியும் சௌமியாவும் தனது காலை பிடித்து அழுததாக ராமதாஸ் பகிரங்கமாக கூறினார். இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க, இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா ஆமாம் அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜெய் அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியதாகவும் தனக்கே தெரியாமல் பாஜக கூட்டணி அமைந்ததாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க.
பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி தொடர்வதுதான் அனைத்திற்கும் ஒரே தீர்வு என்றும் கூறினார் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி மீது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வைத்துள்ள அடுக்கடுக்கான பகீர் குற்றச்சாட்டுகளால் கட்சிக்குள் பெரும் பூகம்பம் வெடித்துள்ளது. ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் அன்புமணிக்கு ஆதரவாக மறுதரப்பும் ஆதரவு கரம் நீட்டி வரும் நிலையில் உட்கட்சி பூசல் மேலும் வலுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அன்புமணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாற்றி மாற்றி பேசுவதாக கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். தைலாபுரத்தில் நடந்த சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் அன்புமணியை முதல்வராக்க பாடுபடுங்கள் என ராமதாஸ் பேசியதாக கூறப்படும் நிலையில் தற்போது அன்புமணியை சரமாரியாக விமர்சிப்பது ஏன் என நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ராமதாஸின் திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே திடீர் திருப்பமாக பாமக இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ராமதாஸின் பேரன் முகுந்தன் அறிவித்துள்ளார். சொந்த காரணங்களுக்காக பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்துள்ள அவர் நிறுவனர் ராமதாஸ் தான் தனது குலதெய்வம் என குறிப்பிட்டுள்ளார். அன்புமணியை தங்களது எதிர்காலம் என குறிப்பிட்டுள்ள அவர் தான் தொடர்ந்து கட்சி பணியாற்ற உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எந்த முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததற்காக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடந்த ஆண்டு முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்பட்டதோ அதே முகுந்தன் தற்போது பதவியிலிருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளது இவ்விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை சந்திக்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார். கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகளை 3 நாட்கள் சந்திக்க உள்ள அவர் சென்னை சோழிங்கநல்லூரில் இன்று முதல் இந்த சந்திப்பை நடத்த உள்ளார். இதில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இப்படியாக கட்சி நிர்வாகிகளை சந்திக்க அன்புமணி ஒருபுறம் திட்டமிட்டுள்ள நிலையில் மறுபுறம் பாமகவில் 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் உள்ளிட்ட 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் கடிதம் தயார் செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் மற்றும் அண்மையில் தைலாபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் உள்ளிட்டோர் அந்த பட்டியலில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் நேற்று இரவு ஆலோசனை மேற்கொண்டார். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் அடிப்படை ஊதியத்தில் 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்க மறுத்து CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துவிட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைந்தது. தொழிற்சங்கங்களின் போராட்டத்தை அடுத்து ஓராண்டு தாமதமாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் கடந்த பிப்ரவரியில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. தொடர்ந்து 3வது கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தோமுச, CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 86 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 7 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஊதிய ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டது. அதன்படி போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் அடிப்படை ஊதியத்தில் 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் 64 தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அடிப்படை ஊதியத்தில் 6% ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் குறைந்தபட்சம் 1420 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 6460 ரூபாய் வரை இந்த துறையில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் கூடுதலாக பெற இருக்கிறார்கள். அதே போல இந்த ஊதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகையானது 1/9/2024 4 தவணையாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்து CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்கம், TTSF உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் கையெழுத்திடாமல் வெளிநடப்பு செய்தன. 1/9/2023 ஒப்பந்தம் அமுலுக்கு வரும். ஆனால் அந்த தேதியிலிருந்து பணம் கிடைக்காது. 1/9/2024 தான் பணம் கிடைக்கும். பின்னீட்டு சம்பளம், அரியர்ஸ் அப்போதுதான் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
இதை எங்களால் ஏற்க முடியவில்லை. இந்த சலுகை இல்லாமல் அரியர்ஸை விட்டு கொடுத்து அப்படி ஒரு ஒப்பந்தம் போட இயலாது. கேட்டால் பணம் இல்லைங்கிறாங்க. பணம் இல்லைங்கிறதுக்குலாம் தொழிலாளி எப்படி பொறுப்பாவான்? ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. இது கரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னாரு. நாங்க என்ன சொன்னோம், நாங்களும் நாளைக்கு ஓய்வு பெறுவாங்க, எங்க தொழிலாளரும் ஓய்வு பெறுவாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னோம். அதை பத்தி எந்த விதமான தெளிவான பதிலும் இல்லை. இப்படி எல்லாமே வச்சுட்டு சின்ன சின்ன அலவன்ஸ் எல்லாம் 2 ரூபாய் இருந்தது 5 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களே ஒழிய முறையாக தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அவருடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய ஒப்பந்தம் என்பது இப்ப நடைபெறல. அதுக்கான ஊதிய உயர்வும் கொடுக்கல. 3 விழுக்காடு சிறப்பு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களின் பணப்பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் எதற்குமே தெளிவான பதில் கிடைக்காததால் தொழிற்சங்கத்தினருடன் கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அண்ணா தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது.